காட்டில் புயல் மழை. ஒரு காட்டில் புறா, கிளி, கழுகு, காகம்னு வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அப்படி ஒரு நாளில் கழுகோட பிள்ளைக்கு அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட எல்லா பறவைகளும் கழுகோட வீட்டுக்கு போயிருந்துச்சுங்க. அப்போது அங்கே ஓடிக்கிட்டு இருந்த ரேடியோவில் இப்படி சொன்னாங்க: பறவைகளே, அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் நாம் இருக்கிற காட்டில் புயல் மழை பெய்ய போகுது. எல்லோரும் நல்ல உயர்வான இடத்துல போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கழுகோட வீடும் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது. அப்போ அங்கே இருந்த எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகுதுங்க. ஆனால் காகம் மட்டும், அண்ணே என்ன, என் வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம், நான் இன்னைக்கு இங்கேயே தங்கிக்கிறேன் என்று சொல்லி கழுகோட வீட்டிலேயே தங்கிடுது. மழை ரொம்பவே வேகமாக பெய்யறதுனால சீக்கிரத்திலேயே அந்த மரத்தை சுற்றி வெள்ளம் வர ஆரம்பிக்குது. அந்த மரத்தில் அடிப்பகுதியில் கிளியோட வீடு இருந்துச்சு. வெள்ளம் கிளியோட வீட்டை மூழ்கடிச்சிருச்சு. அங்கேருந்து தப்பிச்ச கிளி அதோட வீட்டுக்கு மேலே இருந்த புறாவோட வீட்டு கதவை தட்டுச்சு. புறா கதவை திறந்ததும் கிளி உள்ளே போகிறதுக்குள்ளேயே வெள்ளம் புறாவோட வீட்டையும் மூழ்கடிச்சிருச்சு. அங்கேருந்து தப்பிச்சு போன கிளியும் புறாவும் கழுகுக்கிட்ட இதை சொல்லி அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சி கழுகோட வீட்டு கதவை தட்டுச்சுங்க. ஆனால் அங்கே இருக்கிற காகம், எங்கே புறாவும் கிளியும் உள்ளே வந்தா நமக்கு தங்க இடம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கழுகுக்கிட்ட, வேண்டாண்ணே, கதவை திறக்காதீங்க, அந்த கிளியும் புறாவும் தான் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த புயலில் இந்த வீடு ஆடிக்கிட்டு இருக்கு, இதில் இவங்களை வேற உள்ள சேர்த்தா நமக்கு தானே பிரச்சனை என்று காகம் சொன்னதை அப்படியே உண்மையென நம்பி கழுகும் கதவை திறக்கவே இல்லை. எவ்வளவோ கதவை தட்டியும் கதவு திறக்காதனால அங்கிருந்து புறாவும் கிளியும் சென்றது. பின்னர் கிளியும் புறாவும் உயரமான பாறையின் மேலே கொட்டும் மழையில் உட்கார்ந்து கொண்டது. சிறிது நேரத்தில் வெள்ளம் கழுகின் வீட்டையும் மூழ்கடித்தது. பின்னர் காகமும் கழுகும் அதன் பிள்ளையும் வெள்ளத்தில் அடித்து சென்றது. ஐயோ, என்னை காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க என்று கத்தியதை கிளியும் புறாவும் கேட்டது. இருந்தும் அவர்களால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை. கழுகு அடித்து செல்லும் போதுதான் புறாவையும் கிளியையும் பார்த்தது. அதன் பின்னர் தான், காகத்தின் பேச்சை கேட்டு எவ்வளோ பெரிய தவறை செய்துவிட்டோம். அவர்களுடன் சென்றிருந்தால் நிச்சயமாக நாம பிழைச்சிருப்போம். இப்போ நம்ம பிள்ளையும் செத்து போச்சு என்று நினைத்து கொண்டே இறந்து போனது. எப்பொழுதும் நாம் சுயமாக முடிவெடுக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படித்தான் சாக நேரிடும்.